குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 பாராளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு இந்திய குடியரசுத் தலைவரின் ஒப்புதலும் பெற்று பாஜக தவிர்த்து மற்ற கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஏற்பட்ட போராட்டங்களால் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்தது. புதிய விதிமுறைகளுடன் கூடிய இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டம் 11/3/2024 முதல் நாடு முழுவதும் அமல்படுத்தப்படுவதாக பாரத பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். CAA 2019 யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? ஒருங்கிணைந்த நாடாக இருந்த இந்தியாவில் இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பார்சிகள் என பல தரப்பினரும் எல்லா மதத்தவரும் கலந்து வாழ்ந்து வந்தனர். மத அடிப்படையில் பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டு பின் பாகிஸ்தானிலிருந்து வங்காளதேசம் பிரிந்து தனி நாடுகளாக மாறிய பின்னர் 3 நாடுகளிலும் எல்லா மதத்தினரும் இருந்தனர். சொத்துக்களும் சொந்தங்களும் 3 நாடுகளிலும் பரவி கிடந்தது. பாகிஸ்தானும் பங்களாதேசும் தன்னை இஸ்லாமிய நாடுகளாக அறிவித்து கொண்டு இஸ்லாமிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. இந்தியா மத சகிப்புத்தன்மை நாடாகவே தொடர்கிறது. பங்களாதேசிலும் பாகிஸ்தானிலும் இஸ்லாமிய பெரும்பான்மை அடிப்படை மதவாதிகளின் அச்சுறுத்தலாலும் ஆக்கிரமிப்பாலும் பாலியல் வன்முறைகளாலும் கட்டவிழ்த்து விடப்பட்ட மத மாற்றங்களாலும் அந்த நாடுகளில் பாதிப்படைந்த சிறுபான்மையினரான இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பார்சிகள் என அகதிகளாக எல்லை தாண்டி இந்தியாவிற்குள் நுழைந்தனர். இதே நிலையில்தான் ஆப்கானிஸ்தானிலிருந்தும் இந்தியாவிற்குள் வருகிறார்கள். இப்படி இந்தியா பிரிவினை அடைந்ததிலிருந்தும் 1971 வங்கதேசம் பிரிக்கப்பட்டதிலிருந்தும் மதவாத துன்புறுத்தலால் மத சிறுபான்மையினர் அகதிகளாக இந்தியாவிற்குள் நுழைகிறார்கள். இதேபோல் அந்த நாடுகளில் பெரும்பான்மையினர் இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக நுழைந்து குடியேறுகிறார்கள். இதை முறைப்படுத்தும் 1955 ஆண்டு ஜவஹர்லால் நேரு அமைச்சரவையால் இயற்றப்பட்ட இந்திய குடியுரிமை சட்டத்தில் பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நாடுகளிலிருந்து குடிபெயர்ந்து இந்தியாவில் 12 ஆண்டுகளுக்கு மேலாக வசிப்பவர்களுக்கு குடியுரிமை வழங்கலாம் என கூறப்பட்டுள்ளது. பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் நாடுகளிலிருந்து பெரும்பான்மை இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளால் துன்புறுத்தப்பட்டு உயிர் பிழைத்தால் போதுமென இந்தியாவிற்குள் குடிபுகுந்த 3 இஸ்லாமிய நாடுகளில் சிறுபான்மையினரான இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பார்சிகள் ஆகியோர் 2014 டிசம்பர் 31 முன் இந்தியாவிற்குள் அகதிகளாக வந்து 5 ஆண்டுகள் நிறைவாகியிருந்தால் குடியுரிமை வழங்கலாம் என குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019 சொல்கிறது. அதே சமயம் அஸ்ஸாம், மேகாலயா, மிசோராம் மற்றும் திரிபுரா ஆகிய பழங்குடியின பகுதியிலிருந்து இந்த சட்டம் விலக்களிக்கப்படுகிறது. சட்டவிரோதமாக இந்தியாவில் குடியேறியவர்களுக்கு இந்திய அரசு குடியுரிமை வழங்காது. சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைபவர்களால் தேச நலன் பாதிக்கப்படுவதை அனைவரும் அறிந்ததே. சட்டவிரோத குடியேற்றங்களை தடுத்திடவும் உண்மையிலேயே பாதிப்படைந்து அகதிகளாக வரும் சிறுபான்மையினரை பாதுகாத்திடவும் வழிவகை செய்திருக்கிறது தற்போது அமலுக்கு வந்துள்ள குடியுரிமை திருத்தச் சட்டம் 2019. இந்திய குடியுரிமையுள்ள எவருக்கும் எதிரான சட்டம் அல்ல இது. இந்திய குடிமக்களையும் பாதுகாப்போம், மத தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டு இந்தியாவிற்குள் வந்தவர்களையும் அரவணைப்போம் என்ற தேச நலன் கருதும் இந்த சட்டத்தை பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலத்தில் ஆள்பவர்கள் எதிர்ப்பதின் நோக்கம் என்ன? சட்டவிரோத குடியேற்றங்களால் தேச பாதுகாப்பு சீர்குலைவதை ஆதரிக்கிறார்களா? ஒற்றுமையான மக்களிடம்
உண்மைக்கு மாறான பொய்களை சொல்லி பிரிவினையை தூண்டிவிட்டு பாரதத்தில் கலவரங்களை உருவாக்கி கொண்டிருக்கும் எதிர்க்கட்சிகளின் செயல் நாட்டு நலனா ஓட்டு நலனா?